வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்கை வந்து நார்மலாக வேக வச்சு சாப்பிடுவீங்க, வேக வச்சு அதில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவீங்க, இல்லைனா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு பாருங்கள். மரவள்ளி கிழங்கு ஹல்வா செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல மரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்கை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கிழங்குல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் உருகுனதும் இதில் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த மரவள்ளி கிழங்கோட பேஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த கிழங்கை அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகட்டும். அப்படியே இந்த ஃபுட் கலர் ஃபுல்லாக அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு ஹல்வா செஞ்சு பாருங்கள். இதுக்கு கார்னிஷிங்க்கு வந்து பூசணிக்காய் விதையும் ரோஸ்டட் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்கு அடையாளமே தெரியாத மாதிரி மாற்றிட்டோம் பாருங்கள். நீங்களாக சொன்னால் தான் தெரியும் மரவள்ளி கிழங்குன்னு, கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.